திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? சரியான விடை சி. காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவுப் பரிசினை பெற்ற முதற் பாவலர். சரியான விடை பி. உவமைக் கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? சரியான விடை பி. உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையைச் செய்பவள் நீயே எனும் தமிழ்த்தாய் வாழ்த்துப் பாடலை பாடியவர். சரியான விடை சி. பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. சரியான விடை டி. 4 அடி உயரத்தில். சரியானவற்றை பொறுத்துக. ஏ. அக்ஷராபியாசம். பி. வித்தியாபியாசம். சி. வித்தியாரம்பம். டி. சீதாள பத்திரம். 1. தாழை மடல். 2. கல்விப் பயிற்சி. 3. எழுத்துப் பயிற்சி. 4. கல்வித் தொடக்கம். சரியான விடை டி. 3 முதல் 2 வரை. 4 முதல் 1 வரை. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர். சரியான விடை பி. தேவநேய பாவாணர். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். சரியான விடை சி. கவிதை. தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்றழைக்கப்படுபவர், பகுத்தறிவு கவிராயர் என்றழைக்கப்படுவர் முறையே. சரியான விடை டி. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் உடுமலை நாராயண கவி. தவறான தொடரைத் தேர்ந்தெடுக்க. சரியான விடை பி. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும்.